பீனட் பட்டர் ஃப்ரூட்னா இது வந்து ஒரு வேர்க்கடலையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த பழங்களை நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு வேர்க்கடலையை சாப்பிட்டா, பச்சை வேர்க்கடலையை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் உணர முடியுமோ அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். விதையும் கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா இனிப்பாகவும் இருக்குது. இது ஒட்டு செடிங்கிறதுனால எவ்வளோ பெரிய பழம் வந்துருக்கு பாருங்கள். ஒரு 1.5 கிலோ வெயிட் வரும் போல் இருக்குது. அந்த மாதிரி பெரிய பழமாக இருக்குது. உள்ளே வந்து ப்ளஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பழங்கள் ஒன்று நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்குற பாருங்கள், அடிப்பகுதியில் கமலா ஆரஞ்சு மாதிரியே இருக்குது, மேல் பகுதியில் நார்த்தங்காய் மாதிரி இருக்குது. பாருங்கள், சாப்பிடும்போதே சொல்லுங்கள் ருசி எப்படி இருக்குங்க. எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நுங்குக்கு டேஸ்ட் தெரியுதா? நல்லா தெரியுது. நல்லா பழங்களோட நிப்பாட்டில் தக்காளி செடியை கூட வளர்த்துருக்காங்க சார். பாருங்கள், நிறைய பழங்கள் இருக்க பார்க்கலாம் செடியில். நல்ல கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி, நல்ல கொம்பு கட்டி வளர்த்துருக்காங்க. சின்ன தொட்டியில் தான் இருக்குது, ஒரு சின்ன க்ரோ பேக்கில் இருக்குது. எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிறத பாருங்கள். சார் நம்ம இப்போ உட்கார்ந்த இடத்துல இந்த பழத்தை சாப்பிட்றலாம். பறித்து சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நாங்கள் ஸ்வீட் நார்த்தன்னு இந்த செடியை சேல்ஸ் பண்ணுறோம். இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நார்த்தையோட மனம் வரும். அதை கொஞ்சம் காயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிச்சு சாப்பிட்டோன்னா நார்த்தங்காய் கூட ஒரு அருமையான ருசி தானே இல்லையா? ஒரு இவ்வளோ சாதம் சாப்பிட்றவங்க ஒரு நார்த்தங்காய் இருந்ததுன்னா இவ்வளோ கொஞ்சம் ஒரு படி கூடவே சாப்பிடுவாங்க. இதனுடைய பழங்கள் ஒன்று நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்குற பாருங்கள், அடிப்பகுதியில் கமலா ஆரஞ்சு மாதிரியே இருக்குது, மேல் பகுதியில் நார்த்தங்காய் மாதிரி இருக்குது. சார் நம்ம இப்போ இந்த ஸ்வீட் நார்த்தையை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க? இனிப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? சாப்பிட்டோம் சார், நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது இல்லையா? அதாவது செடிகள் வந்து ஃபஸ்ட்டு காய்க்கும் போது காய்க்கிற பழங்கள் கொஞ்சம் பொதுவாக எப்போவுமே கொஞ்சம் அதோட டேஸ்ட்டு கம்மியாக இருக்க வாய்ப்பு உண்டு. செடிகள் கொஞ்சம் வயசாகும் போது அதனுடைய சுவை நல்லாவே இருக்கும். பொதுவாக எல்லா பழத்துக்குமே இது பொருந்தும். பாருங்கள், அந்த நம்ம பிக்கும்போதே அந்த மனம் வந்து முகத்தில் அடிக்க காரணம் என்ன, நீங்கள் கடையில் வாங்குகிற பழங்களை வந்து இது மாதிரி நம்ம பிரித்து சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் தெரியாது. ஏன்னா அது ஒரு மாதம் ஆச்சா, சாப்பிடக்கூடிய பழங்கள் எத்தனை நாளுக்கு ஃப்ரீசரில் இருந்தது, குடோனில் எத்தனை நாள் ஸ்டாக் வச்சு வருதுங்கிறது தெரியாது. கண்டெய்னரில் வருது வெளிநாட்டிலேருந்து, அந்த மாதிரி பழங்களையும் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது இப்போ இதில் தெரிகிற மாதிரி அந்த மனம்லாம் தெரியாது. இப்போ இது நம்ம மாடியில் காய்க்கும் போது அந்த டேஸ்ட் தெரியுது. பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு போங்க. ஓகே, இது ஒரு ஆரஞ்சு பழம் பிரிக்கிற மாதிரி தான் சார் இருக்குது. ஒரு நார்த்தன்னா இவ்வளோ ஈஸியாக வராது. இந்த தோல் பிரிகிறது நார்த்தையில் இப்படி தோல் பிரியாதுல்ல. ஆமாம், நார்த்தங்காயில் தோல் பிரியாது, அது பழமானா கூட பிரியாது. இது வந்து தோல் பிரிஞ்சு அப்படி அழகாக வருது பாருங்கள், ஒரு கமலா ஆரஞ்சு பிரிஞ்ச மாதிரி வருது. இது நம்ம நர்சரியில் தான் வாங்கினீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செடி இல்லையா? ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதிகம் இருக்குமா ரேட்டு? நீங்கள் ஆனால் 2 நாளாக வரீங்க, ஆனால் நம்ம கான்டாக்ட் தொடர்பு வந்து ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இடையில 2 தடவை வரும்போது நீங்கள் இல்லை. ஆமாம், இது வந்து லைட்டாக புளிப்பு இருக்குது. ஆனால் புளிப்பு இருக்குங்கிறதுனால புளிப்பில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன். புளிப்பாக சாப்பிட்ற புளிப்பான உணவுகள் சாப்பிட்றோம், எப்படியும் விட்டமின் சி இருக்கும். அது இல்லாமல் சிட்ரிக் ஆசிட் இருக்கும். இதெல்லாம் நம்ம உடம்பு தேவை தானே? தேவை தான். ஒரே இனிப்பாக சாப்பிட்டு இருந்தால் உடம்பு கெட்டு போகும். எல்லாம் கலப்பட உணவு தான் மனுஷனுக்கு தேவை. புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, அறுசுவைன்னு பேர் வச்சிருக்கோம். அறுசுவை எல்லா சுவையும் நம்ம ஆகாரத்தில் சாப்பிட்டுக்கணும். டெய்லி நம்ம அதை எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். சார், உங்கள் மாடியில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் 2 பழங்களை காமிச்சிங்க இல்லையா? இது வந்து ஸ்வீட் நார்த்தை, இது எலுமிச்சை. அப்போ என்ன சொன்னீங்கன்னா இது வந்து இந்த பிராஞ்சில் வளர்ந்து காய்ச்சது. நீங்கள் அதுக்கு என்ன காரணம்னா, செடிகள் வளர்க்கும் போது இந்த ஒட்டு சேர்க்குறாங்க இல்லையா, அப்போ வந்து இதை வந்து தாய் செடியாக வச்சுருக்காங்க எலுமிச்சையை. இந்த எலுமிச்சை இதில் காய்ச்சது தான், இந்த பிராஞ்சில் காய்ச்சது தானே. இந்த எலுமிச்சையை வந்து தாய் செடியாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்வீட் நார்த்தை வந்து ஒட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்வீட் நார்த்தையை ஒட்டு பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்களும் கவனிக்கலை, கீழே இருந்தே அது பிராஞ்சு 2 பிராஞ்சாக வந்து 2யுமே வளர விட்டுட்டீங்க. இப்போ காய்க்கும் போது தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இது பரவாயில்ல, என்ன கேட்டால் இது எலுமிச்சை நமக்கு 2மே யூஸ் ஆகும். இருந்தாலும் உங்கள் வீட்டில் மாடியில் நிறைய செடிகள் இருக்கிறதுனால இந்த பிராஞ்சை கட் பண்ணிட்டீங்க. நார்த் எலுமிச்சை நமக்கு வேண்டான்னு. இதிலே சிலதில் நார்த்தையில் ஒட்டு பண்ணுவாங்க. அப்போ நார்த்தையில் ஒட்டு பண்ணால் என்ன ஆகுனாக்க உங்களுக்கு அது யூஸ் ஆகாது. நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. அது காய்க்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ 2 செடிக்கும் சண்டை வரும். இந்த 2 செடிக்கும் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனைங்கிறது சண்டை வரும். அதாவது இந்த எலுமிச்சை செடி வீரியமாக, இந்த இதில் ஒட்டு சேர்க்குற செடி இது வீரியமான செடின்னா
இந்த நார்த்தை செத்து போகும். நம்ம என்ன பர்பஸுக்கு வாங்கினோமோ அது ஃபெயில் ஆகிடும். அதனால் எப்பவுமே நம்ம இதை கவனிச்சிக்கணும். நிறைய இடங்கள்ல அதேமாதிரி தான் சார். நான் உங்கள்கிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி செடி வாங்கினேன். அது செடி காய்க்கவே வளர்ந்துக்கிட்டே இருக்குது, முள்ளாக வருதும்பாங்க. அது காரணம் இதுதான். பாருங்கள், நல்ல ஒரு அதாவது விளக்கமாக சொல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு செடி. எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள், நல்ல க்ரோத்தாக வளர்ந்துருக்கு. இது வந்து எலுமிச்சை, இது வந்து ஸ்வீட் நார்த்தை. அதனால் எப்போவுமே நம்ம செடிகள் வளர்க்கும்போது சைடில் ஏதாவது செடிகள் வந்ததுன்னா, நம்ம வாங்கின செடி இல்லாமல் வேறு செடிகள் துளுத்துதுன்னா அதை கட் பண்ணி தான் வளர்க்கணும். மாடிக்கு வந்து நிறைய பழங்களும் சாப்பிட்டேன். ஆனால் நான் ஒரு பிளானோட தான். ஏன்னா மனசில் நினச்சேன், போன வாட்டி நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது சார்பு தோட்டத்தில் நிறைய பழங்கள் மாடியில் சாப்பிட்டோம். இந்த வாட்டி இருக்கும். ஏன்னா இது டிசம்பர் மாதம் எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் நிறைய எல்லா செடியிலையுமே நான் எதிர்பார்த்த விட அதிகமாக பழங்கள் இருக்குது. அதனால் வரும்போது எங்கள் தோட்டத்தில் இருக்க பழங்கள் எடுத்து வந்திருக்கேன் நான். இது அபி ஃப்ரூட். நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டல, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராபா உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு செடி இருந்தது இல்லையா? அது சரியாக வளரல. ஆனால் அது வந்து ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் அதுவும். இதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு சுவையில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எல்லோ மங்குஸ்டின் கூட சொல்லுவாங்க, அதாவது லெமன் மங்குஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லெமனும் ஒரு மங்குஸ்டினும் கலந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து நம்ம புஷ் ஆரஞ்சு சொல்கிறோம் இல்லையா? புஷ் ஆரஞ்சுனா லெமன். அந்த டேபிள் லெமனில் இது வெரிகேட்டட் கலர் வந்து அது பச்சையாக இருக்கும். இது மஞ்சளும் பச்சையும் கலந்த ஒரு வெரைட்டி. இது செங்கவருக்கன். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவிலில் அதிக பிரசித்தி பெற்றவராகும். இது ஒரு கேரளா ரகம். கேரளா ரகம்னால இது நமக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழக்கடைகளில் அட்வான்ஸாகவே இந்த பழங்கள் வந்துடும். 2 சீசன் காய்க்கும், ஆல் சீசன் காய்க்கும். இப்போ டிசம்பரில் மாம்பழம் எங்கேயும் கிடையாது, எங்கள் தோட்டத்தில் காய்ச்சிருக்கு. அது ஆல் சீசன் மாங்காய் வெரைட்டி. இது ஒரு வெரைட்டி. பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு மாம்பழத்தையே கட் பண்ணி உங்களுக்கு மாம்பழம் எவ்வளோ பிடிக்கும்? இருக்கிறது நல்லா தான் பிடிக்கும். நல்லா பிடிக்கும் இல்லையா? இப்போ சாப்பிட்லாமா? சாப்பிட்லான்னு முதல்ல புளிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசி. ரைட்டு, சரி, உங்கள் பாணியிலே போயிடுவோம். முதல்ல பராபா சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சாப்பிட்டுட்டு அதனுடைய இது டேஸ்ட் எப்படி இருக்குது, ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களா? இது அப்படியே வாயில் போட்டு விதையை மட்டும் துப்பிடலாம். அப்படியே சொதப்பணும். அந்த இது பண்ணால் உங்களுக்கு அந்த இது வரும் ஃப்ளேவர். ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்கேன் சாப்பிட்ருக்கு. நீங்கள் தான் முதல்ல சொல்லிட்டீங்க எல்லா பழங்களையும் சாப்பிடணும்னு சொல்லி. அதுமாதிரி இதையும் சாப்பிடலாம், மாடியில் ஈஸியாக வளர்க்கலாம். நல்லாயிருக்கு சார். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது அபியூ ஃப்ரூட்டு. இந்த அபியூ ஃப்ரூட் வந்து ஒரு நுங்கு பழம்னு சொல்லலாம். அதாவது அது நுங்கோட ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ பனைமரம்லாம் அழிஞ்சிட்டு வருது, நம்ம நுங்கு சாப்பிடணும்னு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த பழங்கள் இன்னும் வருங்காலத்தில் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 1 or 2 இயர்ஸில். லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப டிமாண்டாக, இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் 2-3 வருஷத்தில் நிறைய பழங்கள் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சார். இது ஆரம்ப காலத்துலலாம் இந்த விதைகளே இதில் பழங்களை நர்சரிக்கு போனோன்னா நம்மளுக்கு சின்ன துண்டாக கொடுங்க. இல்லை, எல்லாருக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். 2 பழம் இருக்குது பார்த்தீங்களா? இதேமாதிரி 4 விதை 3 விதை இருக்கும். இந்த விதையை மதிப்பு, இந்த விதை ஒரு செடி வந்து 300 ரூபாய், சின்ன செடி விற்கிது. ஒரு செடியோட ஒரு விதையோட மதிப்பு 300 ரூபா. அப்போ 1200 ரூபா ஆச்சு ஒரு பழம். அதனால் பழத்தை யாரும் சேல்ஸ் பண்ணுறதில்ல. நர்சரிக்காரங்க பழம் கிடச்சதுன்னா அதை அப்படி விதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ப்ளஸ் ஏதாவது பண்ணிடுறாங்க, இல்லை வரவங்களுக்கு கொடுத்துறாங்க. விதையை மட்டும் அவங்க இது பண்ணி செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய இதை சொல்லுங்கம்மா. இதுமாரி நம்ம அந்த ப்ளஸ்ஸை எடுத்துக்கலாம். நுங்கு எடுக்கிற மாதிரி தான், கரெக்டு. இதை விரலை விட்டு நுங்கு நோண்டுவோம். இப்போ இதை நாகரிக காலத்தில் ஸ்பூனை விட்டு நோண்டி எடுக்கிறோம், அவ்வளோதான். சாப்பிடும்போதே சொல்லுங்கள் ருசி எப்படி இருக்குங்க. எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. நுங்குக்கு டேஸ்ட் தெரியுதா? நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. நீங்கள் மேலே புதுக்குடியில் சாப்பிட்ட நுங்கு மாதிரியே இருக்குதுல்ல கிட்டத்தட்ட. அதாவது அதே மாதிரி தான். அதுன்னு சொல்லலை நான், அதை கவனிச்சிங்க. நான் அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டு அந்த அந்த ஒரு அந்த ஃப்ளேவர் அதில் தெரியுதா? தெரியுது. நல்லா இருக்கு இல்லையா? அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாம்பழம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செங்கவருக்குங்கிறது. இது கோட்டூர் கோணம்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேரளா வெரைட்டி. இது 2 சீசன் காய்க்கிறது. ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லலாம். நம்ம நர்சரியில் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பழங்கிட்ட காய்ச்சிது பாருங்கள். நல்லா பழமாயிடுச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு? நல்லா ஜூஸி ஆயிடுச்சு, நல்லா பழுத்துருச்சு. உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கம்மியாகவே தரேன், சாப்பிடுங்க. தோலோட சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது இப்போ லேசாக நார்த்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நார்த்தன்மைனா கூட அது ஒரு நார்த்தன்மை தான் நல்லது. நல்லது. சரி சரி. ஆமாம், நார்த்தன்மை தான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? டைஜஷன் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ப்ராப்ளம் வராது. அந்த மொத்தமாகவே அந்த ரூட்லேயே எந்த ப்ராப்ளம் வராது, டிராஃபிக் ஜாம் ஆகாது. ஆமாம். சரி சரி. ரொம்ப உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பொதுவாக மாம்பழமே அந்த மாதிரி தான். ஆனால் இந்த நார்த்தன்மை உள்ள மாம்பழங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. தோலோடு சாப்பிட்டா இன்னும் நல்லது. அது அதான் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்ட்ராபெரி கொய்யா. இந்த ஸ்ட்ராபெரி கொய்யாவில் இது வந்து எல்லோ. இந்த எல்லோ வந்து இலை கொஞ்சம் அகலமாக இருக்கும். இந்த பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இது வந்து ரெட்டு. இந்த ரெட்டோட இலைகள் சின்னதாக இருக்கும். இதுலேயும் நிறைய காய்ச்ச செடிகள் தான் இது. இப்போ இந்த எல்லோவில் பிஞ்சுகள் வந்திருக்க பார்க்கலாம். நிறைய காய்க்கும், கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். ஒரு பழம் ரொம்ப ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்கிறாங்க. ஒரு ஈஸியாக நம்ம தோட்டத்தில், மாடி தோட்டத்தில் பராமரிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது தரையிலையும் வளர்க்கலாம். இப்போ நம்ம எல்லா காமிச்ச செடிகள் எல்லாமே மாடியில் தான் நம்ம காமிக்கிறோம். எல்லா செடிகளுமே பொதுவாக தென்னை மரத்தை தவிர எல்லா செடியுமே நான் வளர்க்கலான்னு சொல்லுவேன். நான் கரெக்டாக அதை ப்ரூன் பண்ணி வளர்க்கணும். பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. மாடியில் வந்து பழங்களோட நிப்பாட்டில் தக்காளி செடியை கூட வளர்த்துருக்காங்க சார். பாருங்கள், நிறைய பழங்கள் இருக்க பார்க்கலாம் செடியில். நல்ல கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. நல்ல கொம்பு கட்டி வளர்த்துருக்காங்க. சின்ன தொட்டியில் தான் இருக்குது, ஒரு சின்ன க்ரோ பேக்கில் இருக்குது. எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிறத பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது பம்பளி மாஸ்லேயே ரெட் பம்பளி மாசு. இந்த செடியெல்லாம் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். இது ஒட்டு செடிங்கிறதுனால எவ்வளோ பெரிய பழம் வந்துருக்கு பாருங்கள். ஒரு 1.5 கிலோ வெயிட் வரும் போல் இருக்குது. அந்த மாதிரி பெரிய பழமாக இருக்குது. உள்ளே வந்து ப்ளஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதில் பிஞ்சுகளும் ஒரு 2 பிஞ்சு இருக்குது. ஒரு பெரிய பழம் இருக்குது, 2 இல்லை 3 பிஞ்சு இருக்குது. இந்த பக்கமாக இருக்குது, 3 இல்லை நிறையாவே இருக்குது. இந்த அங்கே ஒன்று இருக்குது, 4 பிஞ்சு இருக்குது. மொத்தம் 5 காய்கள் இதில் இருக்குது. இந்த தொட்டியில் வளர்ந்த செடியிலே 5 காய்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ எல்லாமே நம்ம மாடியில் வளர்க்குறது சாத்தியம்தான். நம்ம ஏதோ முடியாதுங்கிற ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ நாவல், ஒயிட் நாவல் இப்போ சீசன் இல்லை, அதனால் காய்க்கல. நிறைய நல்லா பெரிய செடியாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா திராட்சை கூட மாடியில் காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த நார்த்தை தான் இது, ஸ்வீட் நார்த்தை. இது பழங்கள் வந்து இனிப்பாக இருக்கும், இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்கும். நம்ம ஆனால் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட மாதிரி தான் அதனுடைய ஃபீல் இருக்கும். நம்ம இந்த வீடியோவிலே பதிவு பண்ணியிருக்கோம். இது 2வது செடி, 2 செடி வச்சுருக்காங்க மாடியில். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து எலுமிச்சை. பொதுவாக எலுமிச்சையில் நிறைய காய்க்காது மாடியிலன்னு சொல்லுவாங்க, தரையிலையும் காய்க்கல, செடி வரலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த தாய்லாந்து எலுமிச்சையை வளர்க்கலாம். எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது நம்ம மாடியிலையும் காய்ச்சிருக்கு, வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாடியிலையும் உங்களுக்கும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட காய்கள் இதில் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பீனட் பட்டர் ஃப்ரூட்டு. பீனட் பட்டர் ஃப்ரூட்னால் இது வந்து ஒரு வேர்க்கடலையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த பழங்களை நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு வேர்க்கடலையை சாப்பிட்டா, பச்சை வேர்க்கடலையை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் உணர முடியுமோ அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். அப்படியே பழங்களை நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வேர்க்கடலைன்னா தரையில் நம்ம மண்ணில் நட்டு அது வந்து மண்ணுக்கு கீழே தான் அந்த கடலை வரும். இது பார்த்திங்கன்னா செடியாக வளர்ந்து காய்க்கக்கூடியது. டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். அந்த ஒரு வேர்க்கடலை சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ரொம்ப எளிமையான பராமரிப்பு. இதுக்காக இப்போ மெனக்கெட்டு எதுவும் பெரிய அளவில் பராமரிப்புலாம் தேவையில்லை. கொத்து கொத்தாக காய்க்கும், தரையில் வைக்கும்போது கொத்து கொத்தாக காய்க்கும். இப்போ ஏற்கனவே காய் நிறையா காய்ச்சிருந்தா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பழம் தான் நம்மளால் பறிக்க முடிஞ்சுது. ரொம்ப டேஸ்டான ஒரு செடி. நல்லா கரக்கரக்குங்கிற சவுண்டோடு சாப்பிடலாம். பாருங்க, சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இந்த பழம் சாப்பிட்ருந்தா நீங்கள் கமெண்ட்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விதையும் கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். வியட்நாம் சாத்துக்குடி நம்ம அடுத்து பார்க்குறோம். பாருங்கள், அந்த வியட்நாம் சாத்துக்குடிங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் இதுதான். அதாவது ஒரு கூம்பு மாதிரி இருக்கும், உருண்டையாக இருக்காது. இப்போ சாத்துக்குடி பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். அதுதான் இந்த வியட்நாம் சாத்துக்குடியுடைய அடையாளம். இதுவும் தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காய்ச்சிருக்கு. அதாவது மாடியில் காய்க்கும். அதுக்காக நான் இதை சாத்துக்குடி எல்லாமே மாடியில் காய்க்க வைக்க முடியுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்வீட் சாந்தல். இந்த ஸ்வீட் சாந்தல் ஒரு மங்குஸ்தீனுடைய பழம் உள்ளே எப்படி இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது அதே மாதிரி இருக்கும். இப்போ இதில் பூக்கள் வந்திருக்கு பார்க்கலாம். இந்த பூக்கள் வந்திருக்கு. இலை வந்து ஒரு அழகான ஃபேன்சி செடி மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இலைகள் பாருங்கள், சில இலைகள் ரெட் கலரில் மாறும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மரத்தை வச்சோன்னா ஒரு க்ரீன் ரெட்டு கலந்த ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி கூட இந்த செடியை வளர்க்கலாம். அது வளரும்போதே ரொம்ப அழகான தோற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இந்த ஸ்வீட் சாந்தோல் செடி. அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாதி சப்போட்டா. இது வந்து பிஞ்சுகள் இப்போ வந்திருக்கு. ஆனால் ஒரு காயாக இருக்கும்போதே அணில் சாப்பிட்டுருச்சு பாருங்கள். நிறைய பிஞ்சுகள் இருக்குது. சப்போட்டாவும் கூட நம்ம தரையில் வச்சு பெருசாக வளர்க்கக்கூடிய ஒரு மரம் தான். அதையும் கூட நம்ம மாடியில் வளர்க்க முடியும். இதில் மாடியிலே காய்ச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்குறது கிரிக்கெட் பால் சப்போட்டா. எவ்வளோ பூ பிஞ்சு இருக்குன்னு பாருங்களேன். எக்கச்சக்கமாக பூ பிஞ்சு இருக்குது, நிறைய பிஞ்சுகள் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட் செடி. இந்த ஸ்டார் ஃப்ரூட்லேயே எவ்வளோ காய்கள் பிஞ்சுகள் பழங்கள் இருக்குங்கிற பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பழங்கள் இருக்குது. இந்த செடி ஃபுல்லாகவே பழங்களாக தான் இருக்குது. இதில் ஒரு பழம் நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இனிப்பாகவும் இருக்குது. இப்போ பெரும்பாலும் நம்ம நர்சரிகளில் வரக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் எல்லாமே இனிப்பாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது முட்டைப்பழம். அந்த முட்டைப்பழத்தில் இது நியூ எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். சாதாரண விதை மூலம் வரக்கூடிய முட்டைப்பழத்தில் பழங்கள் வந்து உருண்டை வடிவத்தில் இருக்கும். அதனுடைய ப்ளஸ் வந்து மஞ்சளாக இருக்கும். அதை விட அந்த விதை மூலம் வர பழங்களோட இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம காய்களோடே இந்த கஸ்டமர் கொடுத்துருவோம். இன்றைக்கி தான் நம்ம பிளான்டிங் பண்ண அந்த தொட்டியில் நம்மகிட்ட இதுமாதிரி ஒட்டு செடிகள் வந்து காய்களோட இருக்குது, சின்ன செடிகளும் இருக்குது. சின்ன செடிகளாக இருந்தால் கூட அது செடி வந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் அது காய்க்கும். ரொம்ப ஸ்பீடாக வளரக்கூடிய செடி தான். இதிலே நிறைய மொட்டுகள் இருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்கும்போது சீக்கிரமாகவே பலன் கொடுக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பூக்கள் இருக்குது. சார், உங்கள் மாடி தோட்டத்தில் நிறைய செடிகளை பார்த்தோன்னு சொல்கிறத விட நிறைய பழங்களை சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது பழங்கள் இல்லாத சீசன் இது. நம்ம வேறு யார் மாடி தோட்டத்துலேயும், எங்கள் மாடி தோட்டத்தில் கூட இவ்வளோ பழங்கள் இல்லை. அந்த நேரத்தில் இவ்வளோ பழங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களுடைய வீடியோ லாஸ்ட் இயர் நம்ம 1.5 வருஷம் ஆச்சு அந்த வீடியோ போட்டு. ஒரு 2 lakhs மேலே கஸ்டமர் வியூஸ் போயிருக்குது. அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அப்போது என்ன காரணம்னா அது வந்து இப்போ அவ்வளோ நீங்கள் பராமரிக்கிறீங்க, அழகாக பராமரிக்கிறீங்கிறதுனால தான் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஒரு வீடியோனால் அது நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க. அதன் மூலம் அந்த 2 லட்சம் பேர் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது மினிமம் உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு 1000 பேராவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதை செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கும். அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருந்துருக்கீங்கிறது ஒரு பெருமைக்கான விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் இந்த செடிகளை வளர்க்குறதுல காட்டுற ஆர்வம் எனக்கு உங்களுக்கு ஒரு இப்போ 82 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 82 வயசு தான் சொன்னீங்க. ஆமாம், அந்த 82 வயசுலேயும் உங்களுக்கு இதில் மேலே இருக்க நாட்டம் கொஞ்சம் கூட குறையலை. உங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு இதுதான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு பொழுதுபோக்குங்கிறது ஒன்று வேணும். சில வீட்டில் அவசியம் வேணும். அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வராது. எந்த இது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த செடிகளை பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எப்படி? கரெக்டு, நீங்கள் சொல்கிறதுக்கு 100% கரெக்ட். ஆமாம், இது அதாவது நமக்கு சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி, இடைப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வயசுலேயும் நம்ம ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுறோம். நம்மளுடைய யோசனைகள் வந்து எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. இந்த வயசில் வரக்கூடியது பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது எல்லாருக்குமே நல்லது. நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இப்படி இந்த எண்ணங்கள் வந்தது. ரொம்ப உங்களை சந்தித்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை நம்ம நல்ல பழங்கள் நிறையா இன்னும் சீசனில், சம்மரில், ஏப்ரல் மேல ஒரு வாட்டி சந்திக்கலாம். கட்டாயம் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.